இதோ நடந்து வரானுங்க பாருங்க. இந்த 4 பேர்லாம் நம்ம ஸ்டோரியோட மெயின் ஹீரோஸ். ஹீரோஸ் இல்ல, வில்லன்ஸ். இல்ல இதுவும் செட் ஆக மாட்டேங்குது. சரி, மெயின் கேரக்டர்ஸ் இவங்கனா. ஃபர்ஸ்ட்டு இவன் தான் பாசித். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். காலேஜ் எந்த சுச்சுவேஷனில் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன இவனோட 6 அரியர் வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு ஹாரோன். இவன் ஒரு டூர் பிளானர். ஆனால் என்ன ஒரு டூரையும் சக்ஸஸ் பண்ணதில்லை. இப்போ வரப்போகிற லீவில் நம்ம கண்டிப்பாக வந்து கோவா போகிறோம், ஃபன் பண்ணுறோம், மஜா பண்ணுறோம் பசங்க. இவன் வந்து ஒரு 4 அரியர் வச்சுருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் அஸ்மர். பையன் பட்டு செல்ஃப் மோட்டிவேட் ஆயிடுவான். பட் என்ன அதனால எந்த பயனும் இல்லை. இவன் வந்து ஒரு 6 அரியர் வச்சுருக்கான். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆதவன். இவனா இந்த கிளாஸோட ரெப்புன்னொடனே ப்ரைட் ஸ்டூடெண்ட் மட்டும் நினச்சிடாதீங்க. பையனும் 6 அரியர் வச்சுருக்கான். அண்ட் இவன் ஒரு காதல் மன்னன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பசங்களும் இந்த காலேஜ் அட்மிஷன் கொடுக்க கனவு காமினாங்க. இந்த காலேஜ் நம்மெல்லாம் வேறான அச்சா அதெல்லாம் விடு. காலேஜை முடிக்கிறோம், ட்ரிப்பு போகிறோம். சைலண்ட். இப்போ நான் சொல்கிறது கேளு. நம்ம காலேஜில் ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்து போச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுனால நம்ம காலேஜில் இருக்க அட்மிஷன்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த செத்து போன பையன் தானே பழி போடுறீங்க. நம்ம காலேஜில் எல்லாம் ஒழுங்காக இருக்காடா. 2017 நிறைய ஸ்டாஃப் வந்து ரிட்டையர் ஆனாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ள ஸ்கோப்பே குறைஞ்சிருச்சு. லவ் பண்ணுறோம், லவ் பண்ணி இந்த கடை முற்றிலும் இந்த 4 பசங்களை சுற்றி தான் இருக்கும். காலேஜ் லைஃப்பை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க இந்த 4 பசங்க. இந்த 4 பசங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்டாஃப் வந்து கொடுத்த இம்பேக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடையில். என்ன சொல்கிறது? கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வந்து ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி அப்படி இல்லாட்டி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? அதனால தான் அவர் வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட்டு போகலாம். நம்ம லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளாம் லாஸ்ட் ப்ளீஸ். ஹலோ பாய்ஸ். சார் நேம் சார்? என் பேர் பால்ராஜ். அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பால் தான் போல. நானும் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிங்களா? நான் கன்ஃபார்ம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பால் தான். பாய்ஸ் இப்போ மேபி இந்த காலேஜில் மோசமாக இருக்கலாம். பட் நான் படிக்கிறோம் பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. ஐ திங்க் 2012-2015 பேட்ச் தான். அதாவது எங்கள் பேட்ச் தான் லாஸ்ட் பெஸ்ட் பேட்ச்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், ஏன் இந்த காலேஜில் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து கோவிட் டைம். அந்த டைமில் எல்லோரும் மாஸ்க் போட்டுருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாம் மாஸ்க் போட்டு வருவாங்க. கிளாஸுக்கு வரவர் தூங்குவார், தூங்கிக்கிட்டே இருப்பார். வெள்ளடிக்க அவர் பாட்டுக்கு முடிச்சு போயிடுவார். இன்னொருத்தர் வருவார் சார். அவர் தான் வருவார், எழுதி போடுவார், பெல் அடிக்கும், அழிச்சிட்டு போயிடுவார். நோட் கூட செக் பண்ண மாட்டார். இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் டவுட் கேட்க போனா, தம்பி நான் நடத்த வேண்டியதை நடத்திட்டேன். இப்போ நீங்கள் இந்த டவுட்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? சரி, ஓகே. உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ அரியர்ஸ் இருக்குது அண்ட் எந்த லெவலில் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இதான் உங்களோட லாஸ்ட் செமஸ்டர். இந்த லாஸ்ட் செமஸ்டரில் எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணுறீங்க. பண்ணுறோம்.
சரி, இப்போ ஒரு வேளை அவங்க எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒழுங்காக கேர் கொடுத்தா ஒழுங்காக படிப்பீங்களா? உங்களுக்கு ரொம்பவே கற்றுச்சியா? இதான் உங்கள் லைஃப்பில் இருக்க லாஸ்ட் சான்ஸ். அண்ட் இந்த கிடைச்ச சான்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் நீங்கள் இந்த சான்ஸ் சொல்லி தான் வருத்தப்படுவீங்க. அதுக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸு அப்படிலாம் நம்ம இப்போ வைக்க முடியல. ஜஸ்ட் 5 hours எப்போ போடுறோம். இஃப் இன் கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கிறீங்க. எனி சப்ஜெக்ட் ஐ எம் தேர் ஃபார். சார் ஆக்சுவலி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ்லையும் நிறையா டைம் இருக்குது. அண்ட் நீங்கள் லாஸ்ட் செம்மர் தான் லாஸ்ட் சான்ஸ். இந்த செமஸ்டர் நீங்கள் ப்ரூவ் பண்ணனா அண்ட் அவங்களுக்கான ஃபியூச்சர் ஃபைட் ஆகும். அண்ட் இப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் உங்களோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வெளியே போவாங்க. அண்ட் நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச லாஸ்ட் விட மாதிரி அதை விட மரமாக வளர்ந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட டிசிஷன் ஆகும். இல்லைனா இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண நிலமையில் இருந்துச்சு. நான் இப்போது நீங்கள் எல்லாம் ஆல் பாஸ் பண்ணதுனால அந்த டிபார்ட்மெண்ட் இப்போ சேஃப் ஹேண்டலாக இருக்குது. ஆனால் இதுக்காக காரணம் ஆல் பாஸ் ஆகும். நான் ஒன்றும் உங்களை பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்க, பாஸ் ஆகிங்க. ஜஸ்ட் நான் பண்ணேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்போ இருக்கிற பசங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதேமாரி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா அவங்க சுற்றி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனாலுமே பசங்க லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஸ்பார்க் இல்லவே இல்லை. அந்த ஒரு ஸ்பார்க்கை ஒரு டீச்சரால் கண்டிப்பாக அந்த பசங்களோட லைஃப்பில் கொடுக்க முடியும். எப்படி பால்ராஜ் அந்த பசங்களோட லைஃப்பில் ஸ்பார்க்கை கொடுத்தாரோ. எண்ட் ஆஃப் டே நம்ம ஜெயிக்கிறதுக்கு மார்க் தேவையில்லை, பட் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஸ்பார்க் இருந்தாலே போதும்.